இலங்கையின் கல்வி நோக்கங்கள் இதில் யுனெஸ்கோவின் கல்வி பார்த்தீங்கன்னா சகலருக்கும் கல்வி, விஞ்ஞான கல்வியினை வழங்குதல், கற்றலுக்காக கற்றல், ஆரம்ப கல்வியிலிருந்து இடைநிலை கல்விக்கு செல்ல வழிவகுத்தல். கல்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1970 யுனெஸ்கோவினால் அமைக்கப்பட்ட சர்வதேச கல்வி ஆணைக்குழுவின் அறிக்கையின் தலைவராக பிரான்ஸ் நாட்டின் கல்வி அமைச்சராக இருந்த எட்ஹர்ட் ஃபோரோ கடமையாற்றினார். இதனால் இது ஃபோரோ அறிக்கை எனவும் அழைக்கப்படுகின்றது. இதன் பிரதான கூறுகள் யாவை? கல்வி என்பது வாழ்தலுக்காக கற்றல். 2வது, கற்றல் என்பது வாழ்க்கைக்கு பொருத்தமான உடல் உள அனுபவங்களை பெறுவதாகும். 3வது, வாழ்க்கை முழுவதும் கல்வி கற்கப்படல் வேண்டும். 4வது, சமூகம் முழுவதும் கற்றல் சமூகமாக மாற்றப்படல் வேண்டும் என்பதாகும். 1996 யுனெஸ்கோவினால் அமைக்கப்பட்ட டீலஸ் அறிக்கையில் உள்ள கல்வியின் 4 தூண்கள் யாவை? அறிவதற்காக கற்றல், ஆற்றலுக்காக கற்றல், இணைந்து வாழ்வதற்காக கற்றல், நிலைத்திருப்பதற்காக கற்றல். கல்வியின் மொத்த நோக்கங்கள் யாவை? அறிவதற்காக கற்றல், ஆற்றலுக்காக கற்றல், இணைந்து வாழ்வதற்காக கற்றல், நிலைத்திருப்பதற்காக கற்றல், முன்கொண்டு செல்வதற்காக கற்றல். 2003 மேற்கொள்ளப்பட்ட தேசிய கல்வி ஆணைக்குழுவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அடிப்படை தேர்ச்சிகளும் இலங்கையின் தேசிய கல்வி இலக்குகளும் யாவை? தேசிய கல்வி இலக்குகளை தீர்மானிக்கும் போது அடிப்படையில் கவனத்தில் கொள்ள வேண்டிய துறை தேசிய நோக்கம். தேசிய கல்வி இலக்குகளை தீர்மானித்தல் அடிப்படையில் கவனத்தில் கொள்ள வேண்டிய துறை தேசிய நோக்கம். அடிப்படை தேர்ச்சிகள் 7. அதில் ஆரம்ப தேர்ச்சிகள், ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சிகள், வேலை உலகுக்கு தயார் செய்தல் தொடர்பான தேர்ச்சிகள். அடுத்தது சமயமும் ஒழுக்காறும் தொடர்பான தேர்ச்சிகள், ஓய்வு நேரங்களை பயன்படுத்துதல், விளையாட்டுக்கள் பற்றிய தேர்ச்சிகள். 7வது, கற்றலுக்காக கற்றல் தொடர்பான தேர்ச்சிகள் ஆகும்.